கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். நாம் எல்லாரும் இருந்த இடத்துல கண்களை மூடினவர்களாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் இருந்த இடத்துல கண்களை மூடி wherever you are, நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஆமென். இருந்த இடத்துல ஜஸ்ட் டிவி பாக்குற மாதிரி ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் we are attending the meeting, நம்ம ஒரு கூட்டத்துல பங்கு பெறுகிறோம். சோ அந்த ஒரு எண்ணத்தோடு இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற இடங்களில எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீராக. நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை இணைத்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த மலையிலும் எருசலேமிலும் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஆண்டவரே, எங்கும் உம்மை தொழுது கொள்ளும் காலத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் தூரத்திலையும் சமீபத்திலும் எல்லா இடத்திலும் நீர் தேவனாய் இருக்கிறீர் என்கிறதை அறிந்து ஆண்டவரே இடத்துல வருகிறோம். வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு இணைப்பை நீர் எங்களுக்கு கொடுத்தீர், உமக்கு நன்றி. எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக, எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துவீராக, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க என்னோடு பேசுங்க. ஆண்டவரே, நீங்க என்னோடு இடைபடுங்க. ஆண்டவரே, அப்பா, எனக்கு என்ன தேவையோ அந்த மன்னாவை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுங்க. ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு ஸ்தோத்திர. விசேஷமாக வாலிப தம்பி தங்கச்சி ஒவ்வொருத்தர் மேலே தேவ கிருபை உண்டா இருக்கட்டும். ஆண்டவரே, அவர்களை குறித்து நீர் வைத்திருக்கிற நல்ல திட்டங்களுக்காக, நோக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கூட்டத்துல அதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய வசனம் எங்களுக்குள்ள வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துவீராக. எல்லா டைவர்ஷன்ஸ் இயேசுவின் நாமத்துல மாறி போகட்டும். ஒரு மனம் உண்டாகட்டும். உடைய கிருபையில கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனத்துல இருந்து, ஆமென், எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனத்துல இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆமென். எபிரேயர் 11:23வது வசனத்துல இருந்து. ஒருவேளை உங்க கையில பைபிள் இருக்குன்னா எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மகிட்ட உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம டெலிவிஷன்ஸ் இல்லாட்டி மொபைல் இந்த மாதிரி பார்க்கும்போது எப்படி ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோமோ, வீடியோ பார்க்குறோமோ, அதே போல ஒரு கூட்டத்துல இருக்கக்கூடாது. ஒரு கூட்டத்துல இருக்கும்போது நாம் கையில கண்டிப்பாக பைபிள் வச்சிருக்கணும். உங்களிடம் பைபிள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களினும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற்பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காமையும் ரத்தம் பூசுதலாகிய நேமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். கர்த்தர் நல்லவர். இங்கே மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். மோசேயை குறித்து ஆமென் அநேகம் காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம், சின்ன வயசுல இருந்தே வாசித்திருப்போம். இந்த மோசே பிறந்த போது 3 மாதம் அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை ஒளித்து வைத்திருந்தார்கள். 40 பின்பதாக அவனை நைல் நதியிலே போட்ட பின்பு அவனை பார்வோனுடைய குமாரத்தி எடுத்துக் கொள்ளுகிறாள். ஏன்னா ராஜா கட்டளையிட்டு இருந்தார், எந்த ஆண் குழந்தையும் உயிரோடு வைக்கப்படக்கூடாது என்று சொல்லி. சோ அந்த குழந்தை பார்வோனுடைய குமாரத்தினால் எடுத்துக்கொள்ளப்பட்டு மோசே என்று பெயரிடப்பட்டது. மோசே என்றால் எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு பெயர். ஏனென்று சொன்னால் மோசே என்கிறது எபிரேய பெயர். எபிரேயம் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் பேசின பாஷை. எகிப்திலே அப்படிப்பட்ட ஒரு பெயர் அவன் கொண்டிருந்தான். பார்வோனுடைய குமாரத்தி அப்படிப்பட்ட ஒரு பெயரை கொடுத்தால் என்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆமென். கர்த்தர் நல்லவர். சோ அந்த குழந்தை எடுத்து அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறது. 40 வருஷங்கள் வளர்க்கப்படுகிறது. 40 வருஷங்கள் வளர்க்கப்பட்ட பின்பதாக அவன் அங்கே ஒரு அநீதி நடக்கிறதை பார்க்கிறான். ஒரு இஸ்ரவேலன் இன்னொரு எகிப்தியனால் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை பார்த்து இவன் அங்கே நியாயம் செய்ய போகிறேன் என்று சொல்லி அங்கே அந்த எகிப்தியனை கொன்று போட்டு விடுகிறான். ஒரு பெரிய தவறு பண்ணி விடுகிறான். அது வெளியே வராது என்று நினைத்த போது அது வெளியே வந்து விட்டது. அவன் அங்கே விட்டு ஓடி போனான்.
ஓடி போய் 40 வருஷங்கள் அவன் மீதியான் தேசத்திலே ஆசாரியனா இருந்த எத்திரோ என்கிற அவனுடைய மாமனாரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் நம்ம யாத்திராகமத்துல வாசிக்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே முட்செடியிலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். யாத்திராகமம் 3வது அதிகாரம் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், அங்கே அவன் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் வந்து சேர்ந்தான். அங்கே முட்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? முட்செடி எரிகிறது, ஆனால் அது உள்ளே அவிழ்ந்து போகாமல், எரிந்து முழுவதும் போகாமல் எரிந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி பக்கத்துல போய் என்னன்னு பார்க்க போகிறேன் என்று பார்க்கும்போது, ஆமேன், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். மோசே, மோசே, நீ உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலச்சி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். கர்த்தர் நல்லவர். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆமேன். தேவனிடம் நாம் எப்பொழுதெல்லாம் நெருங்கி சேர்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் பரிசுத்தமாகிறோம். தேவனிடம் நாம் எப்படி நெருங்கி சேர வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமாய் நெருங்கி சேர வேண்டும். நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், தேவனிடம் நாம் எப்பொழுதெல்லாம் நெருங்கி சேருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் பரிசுத்தமாகிறோம். தேவனிடம் நாம் நெருங்கி சேர வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அங்கே மோசையினுடைய கால்களில இருக்கிற பாதரட்சியை கலச்சி போட விட்டு சொல்லவிட்டு அவனோடு கூட சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, ஹோலி, பரிசுத்தம். இன்றைக்கு பரிசுத்தத்தை குறித்து அநேக சாக்கு போக்குகள் சொல்லப்படுகிறது. நிறைய பேருக்கு நிறைய சாக்கு போக்குகள் இருக்கிறது. ஆமென். பரிசுத்தம் என்கிறது நிறைய பேருக்கு ஒரு கசப்பான ஒரு காரியமாகவும் இருக்கிறது. பரிசுத்தம் பிரசங்கிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அநேக வாலிபர்கள், தம்பி தங்கச்சி என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பரிசுத்தம் என்பது வேற யாருக்கோ உள்ளது, எனக்கானது அல்ல. இட்ஸ் நாட் ஃபார் மீ. எனக்கானது கிடையாது, வேற யாருக்கோ உள்ளது. அவங்க இருப்பாங்க, அந்த அண்ணன் இருப்பாங்க, அந்த அக்கா இருப்பாங்க, பாஸ்டர் ஐயா இருப்பாங்க, பாஸ்டர் அம்மா இருப்பாங்க, ஆமா, என்னுடைய தாய் தகப்பன் இருப்பாங்க. ஆனா எனக்கு அது இல்லை. பிசாசு கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொய். ஆமென். இன்னும் ஒரு பொய், அவர்களுடைய சூழலில் அப்படி இருக்க முடியும். நான் இருக்கிற சூழல்ல, நான் வேலை பார்க்கிற இடத்துல, என் வேலையில எல்லாம் நான் பரிசுத்தமா இருக்க முடியாது. ஆமென். பிசாசனுடைய பொய்கள் பலவிதம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இங்க அப்படிப்பட்ட ஒரு காரியம். இன்னும் 1-2 பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்தம் என்பது கட்டாயம் அல்ல. இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்படினாலும் இருந்துக்கலாம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேலர்களை குறித்து படிக்கும்போது அவர்களை இப்படியாக சொல்லுவாங்க, அவர்கள் எகிப்திலே 430 வருஷங்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். 430 வருஷங்கள் அவர்கள் அங்கே இருந்தபோது அவர்களிடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 3 காரியங்கள் அவர்கள் மாற்றவே இல்லை. அவர்களுக்கு அவர்களுடைய பெயர், இஸ்ரவேலர்கள் அந்த எபிரேய பெயரே கொண்டிருந்தார்கள். யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, மோசே, ஆரோன், இவைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா எபிரேய பெயர்கள். அதே போல அவர்கள் அந்த மொழி, தாங்கள் பேசின அந்த மொழி, அதை அப்படியே அவர்கள் அதை கடைபிடித்தார்கள். 3வது, அவர்கள் தங்கள் வஸ்திரத்திலே பரிசுத்தமாய் இருந்தார்கள். இத யூத பாரம்பரியம் அப்படியாக சொல்கிறது. எபிரேய பாரம்பரியத்துல பார்க்கும்போது இந்த 3 காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகள் நாம் பரிசுத்தமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பரிசுத்தம் என்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பரிசுத்தம் என்கிறது நம்மளுடைய விருப்பு வெறுப்பை பொறுத்ததல்ல. அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு பிடிக்கலையா என்பது அல்ல. பரிசுத்தம் என்பது தேவன் என்மேல் வைத்த ஒரு கடமையா இருக்கிறது. ஆமென். பரிசுத்தம் என்கிறது நமக்கு முடியுமா, இல்ல ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியுமா? நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, யோபு 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் உத்தமன், யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுகிறவன். அல்லேலூயா. ஆமா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் உத்தமனாய் இருந்தான். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். இப்ப நாம் இருக்கிற இடங்களிலே நாம் உத்தமர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது, கடந்த மே மாதத்துல 29ஆம் தேதி நினைக்கிறேன் நடந்த அந்த கூட்டத்துல எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் என்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டேன். நான் திரும்பவும் என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். அது நல்லா இருந்தது. ஆனா திரும்ப போக 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 திரும்பவும் பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள் என் வாழ்க்கையில் போய்கொண்டே இருக்கிறது. என்ன செய்கிறது என்று தெரியல.
அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கான ஒரு காரியத்தை தான் சொல்லும்படியாக நான் மோசையை எடுத்தேன். மோசே அவனுடைய தாய் தகப்பன்மார் இருந்த நாட்களிலே அவர்களுக்கு சாத்தியமான எதுவுமே இல்லை. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் சாத்தியமான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நிறைய நேரங்கள்ல நம்ம அசாத்தியமானவைகள், எங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ப்ரிவிலேஜஸ் இல்லைன்னு சொல்லி அதை எக்ஸ்கியூசஸா எடுத்துக்கொள்கிறோம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சில ஸ்லாக்கியங்கள் இல்லை, ஆகவே என்னால பரிசுத்தமா இருக்க முடியாது. எனக்கு வார வாரம் சபை கூடி வருதல், நான் இங்க இல்ல, நான் மலையில இல்ல, நான் வெளியே இருக்கிறேன், அதனால என்னால பரிசுத்தமா இருக்க முடியாது. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். பரிசுத்தம் நாம் எங்கே இருந்தாலும், ஆமென், எங்கே இருந்தாலும் அங்கே பரிசுத்தமா இருக்க கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். சோ ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தர்களாய் இருங்கள். அல்லேலூயா, ஆமென். இன்னொன்னு ரெண்டு பேர் நினைக்கிறாங்க, பரிசுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மாத்திரமானது. நீங்கள் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற கொரிந்து சபை. கொரிந்து சபையில எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தது, அநேக பாவிகள் இருந்தார்கள், பாவம் இருந்தது. ஆனால் அவர்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டார்கள். இட்ஸ் எ ப்ராக்ரஸ், அதாவது முன்னேறி செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த பரிசுத்தம் என்கிறது முதல் ஒரு துவக்கம். நாம் தேவனிடத்துல வரும்போது ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென். அப்போ நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அப்போ எப்படி பரிசுத்தமாக இருப்பது, எப்படி நான் ஆண்டவருக்கு பிரியமா இருப்பது? பரிசுத்தம் என்பது ஆமென் எல்லாருக்குமானதுன்னு சொன்னேன். பரிசுத்தம் என்பது சுவாபத்தை பொறுத்தது அல்ல. அவங்க சுவாபம் அப்படிதான் இருப்பாங்க, என் சுவாபம் இப்படி. பரிசுத்தம் என்பது சூழ்நிலையை பொறுத்தது அல்ல. இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் யுவர் சிச்சுவேஷன். எங்க போனாலும் சரி, ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். சோ பரிசுத்தம் என்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையும் அல்ல. தேவனோடு கூட இணைந்து இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அப்போ இது எல்லாம் எங்கே தொடங்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறதிலே தொடங்க வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அது அங்கதான் தொடங்குகிறது. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனோடு கூட சொல்லுகிறார், நீங்கள் தேவனிடத்தில் வந்தீர்கள் என்று சொன்னால் முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா பரிசுத்தம். ஆமென். நீங்கள் எங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்களோ பரிசுத்தம் அங்கே தொடங்குகிறது. ஆமென். எங்க தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும்? தேவனுடைய பிரசன்னத்தை சபை கூடி வருதலிலே உணர முடியும். ஒருவேளை இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லோரும் பங்கு பெற்றிருக்கிறோம். நான் இடத்துல ஒரு கேள்வியை கேட்பேன் என்று சொன்னால், ஒருவேளை ஆமென் நீங்கள் தூரத்துல இருக்கலாம், மலையில் இல்லாம இருக்கலாம், எனக்கு தெரியல. எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை பங்கு பெற்றீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்தீர்கள்? நம்ம நிறைய சாக்கு போக்கு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு டைம் இல்லை, என்னால முடியல. இல்லாவிட்டால் ஒரு சிலர் நாம ஆராதனைக்கு போயிருப்போம், ஆனா ஆண்டவரை ஆராதித்தோமா? வாட்ஸ் அ பர்பஸ்? அப்போ நம்ம போன இடத்துல முதல்ல தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை உணராவிட்டால் ஆமென் அருமையான தம்பி தங்கச்சி பரிசுத்தமாய் இருக்க முடியாது. பரிசுத்தத்தினுடைய துவக்கம் தேவனுடைய பிரசன்னம். ஆமென். நீங்க இதை ஏசாயா புஸ்தகத்திலையும் பார்க்க முடியும். ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். அவர் நிறைய தீர்க்க தரிசனங்களை ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனால் அவர் 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 ஆண்டவரை தரிசித்த போது அங்க பாக்குறாரு, ஆண்டவரை தரிசிக்கிறார் தேவனுடைய நாள்ல, கர்த்தருடைய நாள்ல. அப்ப ஆண்டவரை தரிசித்த போது அவர், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், ஆமென், ஐயோ ஐ எம் நாட் வொர்தி, எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு கலங்குகிறார். ஒவ்வொரு தடவை தேவனுடைய பிரசன்னத்துல வரும்போதும் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை குறித்த தெளிவை பெறுகிறோம். அப்போ தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரணும். தேவனுடைய பிரசன்னத்துக்கு எப்படி வருவது? ஏற்கனவே சொன்னது போல சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. சபை கூடி வருதல் ரொம்ப அவசியமான ஒன்று. ஆமென். மே 29ஆம் தேதியோட ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததோட என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. இட்ஸ் ஜஸ்ட் எ பிகினிங். அது ஒரு துவக்கம் தான். அதற்கு பின்பதாக நாம் ஆராதனைக்கு கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதே போல இங்கே அங்க பார்க்கும்போது, அவன் பார்வோனுடைய குமாரத்தி என்று அழைக்கப்படுகிறதை அவன் வெறுத்து, ஆமா, அவன் பார்வோனுடைய குமாரத்தி என்று அழைக்கப்படுகிறதை எபிரேயர் 11வது அதிகாரத்துல இப்படியா சொல்கிறான், அவன் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட ஐடென்டிஃபை யுவர்செல்ஃப் வித் பீப்புள் ஆஃப் காட், தேவனுடைய ஜனங்களோட கூட உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னா முதல்ல தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய ஜனங்களோட கூட உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய அடையாளம் யார்? நம்முடைய ஐடென்டிட்டி. நான் ஏற்கனவே 3 காரியங்கள் சொன்னேன். இஸ்ரவேலர்கள் எகிப்திற்கு போன பின்பும் அவர்கள் தங்களுடைய பெயர், தங்களுடைய மொழி, தங்களுடைய உடை இவைகளை விட்டு விடவில்லை. நான் மலையில் இருக்கும்போது, இல்லாவிட்டால் என்னுடைய பாஸ்டருடைய கண்காணிப்புல இருக்கும்போது நான் இப்படி இருப்பேன். நான் வெளியே போயிட்டா வேற மாதிரி இருப்பேன். அப்படி இல்லை. இது ஒரு ஐடென்டிட்டி. நம்மளுடைய அடையாளம். நாம் இங்கே எப்படி இருக்கிறோமோ அதே போல வெளியே இருக்கணும். நான் சபைக்குள்ள எப்படி இருக்கிறேனோ அப்படியே வெளியே இருக்கணும். நான் வெளியே எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி சபைக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் நமக்கு வேண்டும். அப்போ நமக்கு we need to make a circle. நாம் நம்மை சுற்றி ஒரு சில சூழல்களை உண்டு பண்ண வேண்டும். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மென்டர் இப்படியாக அடிக்கடி சொல்லுவார், you need to have at least 1 Paul and 2 Timothy's. உனக்கு குறைந்தது 1 பவுல் 2 தீமோத்தி உன் வாழ்க்கையில இருக்க வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, என்னை மென்டர் பண்றதுக்கு, என்னை கைட் பண்றதுக்கு, என்னை சரி பண்றதுக்கு குறைந்தது ஒரு ஆள் இருக்கணும். ஐ ஹாவ் டு வாக் க்ளோஸ்லி. நான் அந்த மன்னிக்கவும், நான் நிறைய இங்கிலீஷ் பேசுறேன்னா எங்க சர்ச்சில் 2 பாஷையை பேசி பேசி பழகிருச்சு, மன்னிங்க. ஓகே, அப்போ நான் என்னை வழி நடத்துகிறவர்களோடு கூட நெருங்கின ஒரு நடக்கை உள்ள ஒரு நபராக இருக்க வேண்டும். என்னை யார் என்ன அவங்க வழி சொல்லணும். ஆமா, தீமோத்தேயுவுக்கு பவுல் சொன்னது போல என்ன சொல்லணும், தம்பி இது சரி, தம்பி இது தப்பு, நீ இப்படி நடக்க கூடாது, நீ இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அண்ணனோ ஒரு அக்காவோ ஒரு தகப்பனோ ஒரு தாயோ எனக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு ஆள் இருக்கணும். அடுத்து குறைந்தது 2 தீமோத்தேயு இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு யார்? நான் குறைஞ்சது 2 பேரை நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன ஆண்டவருக்குள்ள நடத்தேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பு என்பது நம்மோட முடிந்து போகவில்லை. நம்ம எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்ல இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஐடென்டிட்டி எப்படி இருக்கிறது? ஒத்து போகிறவர்களால் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. ஒத்து போகிறவர்களால் கனி கொடுக்க முடியாது. உலகத்தோடு ஒத்து போகிறவர்களால் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்போ இயேசுவை மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். என்னுடைய ஐடென்டிட்டி என்ன? உலகத்தோடு என்னுடைய ஐக்கியம் அல்ல. நீங்க தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தானியேலும் அவருடைய நண்பர்களும் அவர்கள் ராஜா கொடுத்த போஜனம், ஏன்னா அவர்கள் அன்றைக்கு இஸ்ரவேலர்களுடைய முறைமையின்படியாக அவர்கள் பன்றி, அதே போல விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகள் இவைகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனா அது ரொம்ப செழிப்பான ஒரு உணவா இருந்தது, நான் வெஜிடேரியன் ஃபுட். ஆமா, ஆனா அவர்கள் அதை காட்டிலும் தெரிந்து கொண்டது என்னன்னா, அசுத்தம் இல்லாத பரிசுத்தமான காய்கறி உணவை தெரிந்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க. நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுடைய அடையாளத்தோடு சேர்ந்து இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய அடையாளத்தோடு சேர்ந்து இருக்கிறது. நீங்கள் எதோடு கூட உங்களை ஐக்கியப்படுத்தி இருக்கிறீர்கள்? நீங்க இந்த எபிரேயர்ல பாத்தீங்கன்னா, அநித்தியமான சந்தோஷம், அநித்தியமான சந்தோஷம் என்கிறதற்கு மூல வார்த்தை என்ன சொல்கிறதுனா, டெம்பரரி என்ஜாய்மெண்ட். அதாவது தற்காலிகமான சந்தோஷம். தற்காலிகமான சந்தோஷம். நீங்கள் பரிசுத்தமா இருக்கணும்னா ரொம்ப தைரியம் தேவைப்படுது. பரிசுத்தமா இருக்கிறது என்கிறது குறிப்பிட்ட ஒரு சில நபருக்குமானது இல்லை, எல்லாருக்குமானது. பரிசுத்தம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது. நாம் கர்த்தருடைய பிரசன்னத்துல பரிசுத்தத்தை உணர முடியும். அதே போல நம்மை சுற்றி அப்படிப்பட்ட நபர்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் அதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஐடென்டிட்டி, நம்மளுடைய அடையாளம். என்னை சுற்றி தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொன்னா நான் உருவாக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் என்னுடைய செக்குலர் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நான் படிக்கும்போது என்னோடு கூட படித்த ஒரு 8 பேரை கிறிஸ்துவுக்குள்ள நான் நடத்தினேன். 8 people, 8 பேர். 8 பேரை ஆண்டவருக்குள்ள நடத்தினேன். அவர்கள் பாவத்தை விட்டு எல்லாம் வெளியே வந்தார்கள். அப்போ வெளியே ஸ்கூல், நம்ம காலேஜில் இருந்து ஒரு டூர் போக வேண்டிய நிலை வந்த போது எல்லாரும் சேர்ந்து போகும்போது அவர்கள் என்னை பார்த்து பரிசுத்தமா இருந்து கொண்டார்கள், நான் அவர்களை பார்த்து பரிசுத்தமா இருந்து கொண்டேன். இந்த ஐக்கியம் என்கிறது ரொம்ப முக்கியம். தனியா நான் பரிசுத்தமா இருப்பேன் அப்படின்னா இருக்க முடியாது. நம்ம நிறைய நேரம் பரிசுத்தத்தை குறித்து நிறைய தவறான சிந்தைகள், கொள்கைகள் எல்லாம் வைத்திருக்கிறோம். பொதுவாகவே தேவனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, பாவத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க, பிசாசுக்கு விலகி ஓடுவாங்க. ஆனா
வேதம் என்ன சொல்கிறது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். we need to run away. ஒரு சில பாவத்துக்கு விலகி ஓடணும், விபச்சாரத்துக்கு, வேசித்தனத்திற்கு, மாம்ச இச்சைக்கு விலகி ஓடணும். ஏன்னா அதெல்லாம் மாம்சம் உள்ளே இருக்கிறது. we have சாகர வரை நமக்குள்ள மாம்சம் இருக்கத்தான் செய்யும். பரிசுத்தம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செயல். ஒரே நாள்ல ஒரு மீட்டிங்ல வந்து முன்னாடி ஒப்பு கொடுத்த உடனே முடிகிறது இல்ல, சர்ச்சுக்கு வந்த உடனே முடிகிறது இல்ல. இட்ஸ் a battle, அது ஒரு யுத்தம். அதுல ஜெயிக்கணும்னு சொன்னா நான் அதற்கான நல்ல ஆகாரங்களை உண்ண வேண்டும். ரெண்டு காரியங்கள் நான் சொல்லி இருக்கிறேன். த பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம் என்னை பரிசுத்தப்படுத்தும். இரண்டாவது, என்னுடைய ஐக்கியம் பரிசுத்தப்படுத்தும். மோசே அவன் ஐக்கியத்தை ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வைத்துக் கொண்டார். நம்மளுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அவர்கள் ராஜாக்கள் அல்ல, அந்த காலத்துல அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்களோடு கூட ஐக்கியப்படுத்திக் கொண்டிருந்தான். மூணாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பரிசுத்தத்தினுடைய அடுத்த ஒரு நிலை இயலாமைகளில் எல்லாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவது. ஆமென். பரிசுத்தத்தின் அடுத்த நிலை இயலாமைகளில் கர்த்தரை சார்ந்து கொள்வது. எனக்கு தெரியல எத்தனை பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிலாம் எனக்கு தெரியல. நான் வசனங்களும் அதிகமாக சொல்லல, நிறைய இலுஸ்ட்ரேஷன் சொல்லல. ஆமா, எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், ஒரு பாஸ்டருடைய மகன். நானும் அவரும் செக்குலர் காலேஜில் ஒன்றாக படித்தோம். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் கிட்டார் பிளே பண்ணதுக்கு சேர்ந்து அட்டன் கிளாஸ். நான் அவங்க வீட்டுக்கு தான் கிளாஸ் போவேன். ஸோ ரொம்ப நல்ல ஒரு நண்பர், இஸ் எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கைன்னு சொன்னா, வாழ்க்கையில என்ஜாய் பண்ண வேண்டியதெல்லாம் என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்துடும். இப்படி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. என்ஜாய் பண்றதெல்லாம் என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்துடணும். நான் காலேஜ் படிக்கும்போது அவரை கூப்பிடுவேன், உடனே வா நம்ம ப்ரேயர் செல் போகலாம், இங்க ஒரு ப்ரேயர் இருக்குது, வா போகலாம். எனக்கு தெரியும் அவன் என்னென்ன பாவத்துல எல்லாம் இருந்தார் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நான் சொல்லுவேன். அப்பெல்லாம் அவர் சொல்லுவாரு, இல்ல சாம், என்ஜாய் பண்ணணும், லைஃபை என்ஜாய் பண்ணணும். ஆமா, அப்படி சொல்லுவாரு, லைஃபை என்ஜாய் பண்ணணும். நான் சொல்லுவேன், இதெல்லாம் விட்டு வெளியே வரணும்னாலே ஆண்டவருடைய கிருபை வேணும், நீ ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன். அவர் சொல்லுவார், இல்ல நான் விட்டுட்டு வந்துருவேன், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆமா, நான் பாஸ்டர் பையன், எத்தனை பேரை நான் பார்த்துருக்கிறேன், உனக்கு தெரியாதா இது? நீ ஓகே, உங்க அப்பா ஊழியம் செஞ்சாலும் இது அப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஏழ்கள் எல்லாம் வைப்பார். காலேஜ் எல்லாம் முடிந்தது. அதுக்கடுத்து நான் மேற்படிப்புக்காக நான் வெளியே போயிட்டேன், அவரும் வெளியே போயிட்டாரு, சென்னை போயிட்டாரு. பின்பதாக ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர் மரித்து போய்விட்டார் என்கிற செய்தி தான் என் காதுக்கு வந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா, கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைவுகள், இவைகளிலெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். எரேமியா 1வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள்ல பார்க்கும்போது, ஆண்டவர் எரேமியாவோடு கூட பேசும்போது எரேமியா சொன்னார், ஆண்டவரே, நான் சிறு வயதுள்ள சின்ன பையன் ஆண்டவரே, நான் ஊழியம் செய்ய முடியாது ஆண்டவரே, நான் சின்ன பையன் ஆண்டவரே, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. ஆமென். நம்மளுடைய வயதிற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை. பரிசுத்தம் என்பது தள்ளி போட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. பரிசுத்தம் என்பது அனுதின ஒரு வாழ்க்கை, அனுதினம் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அருமையான தம்பி, தங்கச்சி, ஒருவேளை உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் எந்த நிலையில இருக்கிறது? இன்றைக்கு நம்மை சுற்றி நல்ல ஒரு அனுகூலமான சூழல் இல்லை. இன்றைக்கு நமக்கு நிறைய டெம்பரரி பிளஷர்ஸ் நிறைய இருக்குது, தற்காலிகமான அநித்தியமான சந்தோஷங்கள் அநேகம் இருக்கிறது. நான் இப்போ ஒரு ஸ்கிட் கூட பார்த்தோம், நம்ம ஒரு சின்ன ஸ்கிட் பார்த்தோம். ஆமா, மொபைல்ல எல்லாமே இருக்குது. முழு உலகத்தையும் மொபைலுக்குள் கொண்டு வரலாம். முழு உலகமும் பாவத்துக்குள்ளும் பிசாசுக்குள்ளும் இருக்கிறது. அப்போ மொபைல் மூலமாக பிசாசை கொண்டு வர முடியும். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள்ல ஒரு விடுதலை கூட்டம் நடத்தினோம். ஆமா, நடத்தின போது ஆமா, ஒரு 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 தங்கச்சிக்குள்ள இருக்கிற பிசாசு இப்படியாக சொன்னது. ஆமா, அவள் இந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்தபடியினால் இதன் மூலமாக நான் அவளுடைய சரீரத்துக்குள் நான் வருவதற்கு ஒரு வாய்ப்பாகி விட்டது என்று சொல்லி சொன்னது. அப்போ பிரியமானவர்களே, நமக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கும். ஆமா, பாவத்தில் விழுவதற்கான ஆசைகள் எல்லாம் உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 10-12வது வசனங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே மோசே ஆண்டவரோடு கூட நிறைய கேள்வி கேட்பார். நீங்க முதல் பைபிள்ல இருக்கிற முதல் 5 புஸ்தகங்கள்ல யாத்திராகமத்தில இருந்து உபாகமம் வரைக்கும் மோசையை குறித்து பார்க்க முடியும். நான் கடந்த நாட்கள்ல மோசையை குறித்து நிறைய படித்தாலும் திரும்பவும் மோசை குறித்த நாட்களில் படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ மோசே
ஒரு 17 கேள்வி கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. 17 கொஸ்டின்ஸ் நான் கண்டுபிடித்து வச்சிருக்கிறேன். 17 கேள்வி. 17 கேள்விகள். நமக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய கேள்வி வரும் இல்லையா? ஆமா, நிறைய கேள்விகள் வரும். வாலிப பிராயத்துல எக்கச்சக்கமான கேள்வி வரும். நான் என்ன செய்ய போகிறேன்? நான் படிச்சு என்ன பண்ண போகிறேன்? என் வாழ்க்கை சக்சஸா இருக்குமா? எனக்கு வாழ்க்கை துணை எப்படி கிடைப்பாங்க? அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா எனக்கு நல்ல ஒரு லைஃப் செட்டில் ஆகுமா? இல்லாட்டி என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிருமா? என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன அதைரியப்படுத்துறாங்க. ஆமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். அதே போல மோசைக்கும் நிறைய கேள்விகள் இருந்தது. அதுல ஒரு கேள்விதான் அந்த கேள்வி யாத்திராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. ஓகே, அங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார். என்ன சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் என்கிட்ட தரிசனம் ஆயிட்டீர், வானத்தை பூமியை படைச்ச ஆண்டவர் தான். ஆனா இன்னும் நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனா தான் இருக்கிறேன். ஆமா, நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுத்த பின்பதாக, ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது நீங்கள் அழைப்பை பெற்றீர்கள் என்று சொன்னால் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். நீங்கள் அழைப்பை பெற்ற உடனே உங்க வாழ்க்கையினுடைய சூழல் எல்லாம் மாறிடும் நினைச்சிடாதீங்க. வாழ்க்கை சூழல் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆமென். உடனே ஒரு பெரிய அற்புதம் நடந்துரும் அப்படின்னு நினைக்க கூடாது. சம் மிராக்கிள்ஸ் ஆர் இன்ஸ்டன்ட், சம் மிராக்கிள்ஸ் ஆர் ப்ராக்ரெசிவ். ஒரு சில அற்புதங்கள் உடனடியாக நடக்கும், ஒரு சில அற்புதங்கள் போகிற வழியிலே நடக்கும், ஒரு சில அற்புதங்கள் வேறு இடங்களிலே நடக்கும், நமக்குள்ள நடக்காது. மோசே என்ன நினைச்சாருன்னா, ஆண்டவர் தரிசனம் ஆயிட்டாரு, உன்னை நான் அனுப்புவேன் வான்னு சொல்றேன். சொன்ன உடனே என்னுடைய திக்குவாய் மந்தனாவை எல்லாம் மாறிவிடும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீங்க அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல இந்த மோசையை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் பேச்சிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தாரு. ஆனா அதெல்லாம் மாறல. பின்பதாக திக்குவாய் மந்தனாவா மாறினதுக்கு அப்புறம் ஆண்டவரை பார்த்த உடனே மாறல. சோ கேள்வி கேட்கிறார். நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுக்குள்ள கேள்வி இருக்கணும்னா கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை அனுப்புவேன், வா. ஆமென். தட் ஒன் ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். பரிசுத்தம் என்பது வாக்குத்தத்தம். பரிசுத்தம் என்பது நாம் பற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே பிரச்சனையே இருக்காது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது, பிகாஸ் யூ ஹேவ் எ ப்ராமிஸ். அதனால பிரச்சனையே இல்ல, ப்ராப்ளமே வராது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இல்ல, ப்ராப்ளம் வரும். நம்ம மோசையினுடைய வாழ்க்கையில இருந்தது. இதே மோசே யாத்திராகமம் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரை ஏன் என்னை அனுப்பினீர்? ஏன்னா அங்க என்ன நடந்ததுன்னா, இவர் போகிறார். நான் சொல்றது எல்லாரும் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இங்க ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒரு சிலரோடு கர்த்தர் பேச விரும்புகிற இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன். 5வது அதிகாரம் 22வது வசனம். அவன் போய் ஜனங்களுக்கு முன்பதாக அற்புதம் செய்தான், அந்த அடையாளத்தை காண்பித்தான், ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அவன் பார்வோனோடு கூட போனான். உடனே பார்வோன் என்ன செய்தார் என்று சொன்னா, இந்த ஜனங்கள் சோம்பேறியா இருக்கிறார்கள், ஆகவே தான் இவர்கள் ஆண்டவரை போய் ஆராதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்காவிட்டால் நீங்கள் பார்வோனுடைய கையிலே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கலைன்னா பார்வோனுடைய கையில இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கணும்னா பார்வோனை விட்டு வரணும். அப்போ இந்த மோசே போய் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசின உடனே எல்லாம் சுமூகமாக முடியவில்லை. எப்படி திக்குவாயும் மந்தனாவும் மாறாம இருந்ததோ, அதே போல முதல்ல நம்பின ஜனங்கள் பின்பதாக பார்வோன் வேலையை கடினமாக்கின உடனே இவர்கள் மோசையோடும் கூட ஆரோனோடும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பொழுது எதிர்த்து நின்றார்கள். போப்பா, ஒன்னாலதான் எங்க பிரச்சனை இன்னும் கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. அப்பதான் ஆண்டவர்கிட்ட மோசே கேட்கிறார், ஆண்டவரே ஏன் என்னை அனுப்பினீர்? நல்லா கவனிங்க, ஏன் என்னை அனுப்பினீர்? பரிசுத்தம் என்பது கிறிஸ்துவோடு கூட உள்ள வாழ்க்கை என்பது ஆமென் பஞ்சு மெத்தை போன்ற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆனால் நம்முடைய கரடு முரடான அந்த வாழ்க்கையிலும் நம்மோடு கூட நடக்க கர்த்தர் இருக்கிறார். யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் தனித்து இருக்கவில்லை. ஆமென். அப்போ 3வது, நம்ம தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அந்த 4வது அதிகாரம் 12வது வசனத்துல, நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நீ போ, நான் உன் கூட இருப்பேன். சூழ்நிலை எல்லாம் மாறாம இருக்கலாம், ஆனால் மாறாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே, நம்மை உற்சாகப்படுத்தின உடனே எல்லாம் உடனே மாறிடும் நினைக்கிறோம். இல்ல, தேவனுடைய வழிகள் வித்தியாசமானவைகள். முதலாவது. 2வது, தேவனுடைய காலங்கள் நம்மளுடைய காலங்கள் அல்ல, அதுவும் வித்தியாசமானவைகள்.
மூன்றாவது, நம்முடைய துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள், நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் வாக்குத்தத்தத்தை விட்டு தூர இல்லை. அல்லேலூயா. We are progressing towards the promise. நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். சோ அருமையான தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க வேண்டும். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? ஆமென். உங்களுக்கு ஃபெலோஷிப் இருக்குதா? Do you have a fellowship? ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? ஒரு மென்டர் வச்சிருக்கிறீங்களா? ஆமென். நீங்க உங்களுக்கு கீழே ஆண்டவருக்குள்ள நடத்துகிற 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ 10 பேரோ இருக்கிறாங்களா? You can have a small gathering. அதுக்கு ஒரு பெரிய படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஜெபிப்பதற்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனோடு கூட நடப்பதற்கு நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நான் திரும்பவும் சொல்றேன், ஜெபிப்பதற்கு படிக்க அவசியம் இல்லை. தேவனோடு கூட நடப்பதற்கு நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவனோடு கூட நடக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ஃபெலோஷிப் மெயின்டைன் பண்ணலாம். கர்த்தர் நம்மை புரிந்து கொள்கிறவராக ஆமென் இருக்கிறார். அப்போ மூன்றாவது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறத மறந்து போயிடக்கூடாது. அடுத்து ஆமென், யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தான். மோசே ஆண்டவரை முகமுகமாக தரிசித்தான். அப்ப முகமுகமாய் தரிசித்தான் என்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். வாக் வித் காட், தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். நீங்க ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான். அப்ப தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட அனுதினமும் பேசுகிறவராய் இருக்கிறார். எப்படி ஆண்டவர் பேசுவார்? எப்படி ஆண்டவர் பேசுவார்? நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஆண்டவர் எப்படி பேசுவார்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை எடுத்து அதுல விரலை வச்சு, ஆமா இதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதைன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன். ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்தார். அப்போ அவருக்கு என்னன்னா ஒரு பழக்கம், டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே பைபிளை திறந்து ஒரு இடத்துல வசனத்துல கை வைப்பார். அதுதான் ஆண்டவர் தான் கூட பேசுற ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்வார். நல்லா கவனிக்கணும். வாக்குத்தத்தங்கள் நல்லது. நிறைய வாக்குத்தத்தங்கள் சர்ச்சில் இருந்து எல்லாம் போடுறாங்க. அது உற்சாகப்படுத்துவதற்காக போடுகிறது. ஆமீன். அதை ஒரு 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 என்ன சொன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த சரியான ஒரு உறுதிப்பாடு அப்படின்னு எடுத்துட்டு போயிடக்கூடாது. அதுக்காண்டி சொல்றேன். அப்போ அந்த நபர் என்ன செஞ்சார், ஒரு நாள் காலையிலேயே ஏச்சு, ஆமா நம்ம ஒரு வேலை செய்ய போறோமே, சரி இந்த இடத்துல நம்ம விரலை வைப்போம். பைபிளை திறந்து விரல ஒரு இடத்துல வச்சார். அங்க வசனம் இருந்தது, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு இருந்தது. ஒன்னு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. என்னடா ஆண்டவர் நல்லா பேசுவார் நினைச்ச, இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு. அதுக்கடுத்து திரும்ப இந்த வசனம் சரியில்லை அப்படின்னு இன்னொரு இடத்துல எடுத்து உடனே அங்க கை வச்ச. உடனே அங்க வசனம் வந்தது, நீயும் போய் அப்படியே செய் அப்படின்னு ஒரு வசனம். என்ன இப்படி ஒரு வசனம் வருது? சரி இதுவும் சரியில்லை. அடுத்து மூணாவது இன்னொரு இடத்துல விரல வச்சார். அங்க சொல்லிச்சு, செய்கிறதை சீக்கிரமாய் செய். ஹலோ, தேவன் நம்மோடு கூட அப்படி பேச மாட்டார். ஒரு குறிப்பிட்ட வசனத்தை ஆமீன் கிளி சொல்ற மாதிரி, குறி சொல்ற மாதிரி பேச மாட்டார். ஆமீன். வரக்கூடிய நாட்கள்ல பாஸ்டர் உங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல. நான் ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஹவு டு டேக் எ குவைட் டைம். வேதத்தை தியானிப்பது எப்படி, வசனத்தை முறையா படிக்கணும். ஆமீன். வசனத்தை முறையா வாசிக்கணும். தியானம் செய்கிறது என்கிறது ரொம்ப அவசியம். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அதான் முகமுகமா ஆண்டவரோடு பேசுகிறது. அப்போ தியானம் செய்கிறதுனா என்ன? வாட் இஸ் மெடிடேட்டிங்? ஹாகா என்கிற எபிரேய வார்த்தை. நீங்க சங்கீதம் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான். ஆமா, துன்மார்க்கருடைய ஆலோசனை இடாமலும் பாவிகளுடைய வழியின் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம். அல்லேலூயா. சோ அதுல ரொம்ப அருமையான அந்த 2 வசனங்கள். நேரம் இல்லை, நான் வேகமாய் சொல்லுகிறேன். அந்த அந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, முதல்ல வாட் வி பிலீவ், நாம் எதை நம்புகிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நாம் எதை நம்புகிறோமோ அதனுடையவர்களாக நாம் மாறுவோம். ஆமென். அது நம்ம அதனுடைய பிஹேவியர் மாறும், நம்மளுடைய நடத்தை மாறும். நாம் எதை நம்புகிறோமோ அதே போல நம்மளுடைய நடத்தை மாறும். மூணாவது, நாம் அதற்குரியவர்களாகவே மாறிடுவோம். நம்முடைய பிலீஃப், ஆமென், நம்மளுடைய பிஹேவியர், தென் we will belong to that. அப்போ நம்முடைய சிந்தனை என்கிறது முக்கியம். அப்போ ஹாகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தியானம் என்றால் என்னன்னா யோசிப்பது, சிந்திப்பது என்பது அர்த்தம். யோசிக்கிறது, வசனத்தை படித்து வாசித்து யோசிக்கிறது. பைபிளை வாசிக்கலாம், ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி வாசிக்கலாம், கதை வாசிக்கிறது போல வாசிக்கலாம். ஆமீன். நிறைய கதைகள் இருக்குது பைபிள்ல, நிறைய ஹிஸ்டரி இருக்குது, நிறைய கதைகள் இருக்கிறது. அதை அப்படியே வாசிட்டே போகலாம். அப்படி இல்லை, அது நாலேஜ் கொடுக்கும். நாலேஜ் அப்படிங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட்.
விஸ்டம் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். அறிவு என்பது வித்தியாசமானது, ஞானம் என்பது வித்தியாசமானது. அறிவு அவசியம், வேத அறிவு அவசியம். பைபிள் காலேஜ்ல வேத அறிவை பெற்றுக்கொள்வோம். ஆனால் ஞானம் என்பது தேவன் நமக்கு வெளிப்பாடு கொடுப்பது. அல்லேலூயா. அது எப்பன்னு சொன்னா வசனத்தை நம்ம தியானிக்கும் போதுதான். சோ அருமையான தம்பி தங்கச்சி, வசனத்தை நீங்க தியானிக்கணும். பேதுரு சொல்லும்போது, நீங்கள் களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்க. புதிதாய் பிறந்த குழந்தை மாதிரி. ஒரு குழந்தை இல்லாட்டி நீங்களே நானுமே எடுத்துக்கொள்வோம். ஒரு நாள் சாப்பிடலன்னா கொஞ்சம் பலவீனமா இருக்கும், 2 நாள் சாப்பிடலன்னா இன்னும் கொஞ்சம் பலவீனமா இருக்கும், 1 வாரம் சாப்பிடல, 10 நாள் ஒண்ணுமே சாப்பிடல, தண்ணியே குடிக்கல, மரித்து போய்விடலாம். தேவனுடைய வார்த்தை அப்படித்தான். நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை படிக்கணும், முறையா படிக்கணும், வாசிக்கணும். கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார், நான் எங்க மாறணும், நான் எந்த இடத்துல சரியாகணும். வெறும் வாக்குத்தத்தங்களை பிடிச்சிட்டே போறது இல்லை. இன்றைக்கு எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. மொபைல்ல எப்படி பாவம் இருக்கிறதோ அதே போல பொய்யான நிறைய சுவிசேஷங்களும் கிடைக்குது. பொய்யான சுவிசேஷங்கள் என்றால் என்ன? நமக்கு பிரியமாக, ஆறுதலாக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கேட்ட உடனே நமக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா, ஒரு சில தம்பி தங்கச்சி இப்படி கூட ஒரு சில சவால்களோடு கூட என்கிட்ட வந்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, அண்ணன் இந்த பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை வந்த உடனே நான் கரெக்டா யூடியூப் ஓபன் பண்ணேன். அப்போ அந்த ஊழியக்காரர் இந்த வார்த்தையை பேசினாரு, அது என்கிட்டயே ஆண்டவர் பேசின மாதிரி இருந்துச்சு. உடனே நான் நினைச்சேன், இந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் கொடுத்த ரிலேஷன்ஷிப் தான், கர்த்தர் தான். கல்யாணம் முடிஞ்சு மாறிடும் நினைச்சேன். கல்யாணமும் நடக்கல, ஒன்னும் நடக்கல, என் வாழ்க்கை முடிஞ்சதுதான் மிச்சம். நல்லா கவனிங்க, தேவனோடு நடப்பது என்பது யூடியூபோடு நடப்பது அல்ல. தேவனோடு நடப்பது என்பது இட்ஸ் எ பர்சனல் ரிலேஷன்ஷிப். தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு நாம் ஐக்கியம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். முகமுகமாய் மோசே ஆண்டவரை பார்த்தான் அப்படின்னு சொன்னா, அவன் வசனத்தை கேட்கிறவனாக, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருந்தான். ஆமென். இந்த முகமுகமாய் என்கிறதுலயும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம் இருக்கிறது. ஆமென். அதுல பாத்தீங்கன்னா ஃபனா அப்படிங்கிற எபிரேய வார்த்தை, அதுக்கு என்னன்னு சொன்னா தேவனுடைய பிரசன்னம் என்ற அர்த்தம். முகம், பிரசன்னம். ஆமா, வசனத்தை பார்க்கும்போது தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கணும். அப்போ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் வசனத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எத்தனை பேர் வசனத்தை தியானிக்கிறோம்? ஆமென். கடைசியாக பைபிள ஒழுங்காக முறையாக படித்தது எப்போ? எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. காலையில எத்திக்கணும், ஆமா, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்கடுத்து காலேஜுக்கு ரெடி ஆகணும், இல்லாட்டி ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும், அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, ஆமா, அங்க போய் இந்த காரியங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனா வசனத்தை படிப்பதற்கு நம்ம நேரம் செலவழிக்கிறோமா? ஆர் வி ஷூட் எனஃப்? அதை 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 ரொம்ப ஒரு ஞானத்தோடு கூட நாம் அதை கை கொள்ளுகிறோமா? இல்லாவிட்டா குறி சொல்லுகிறது பார்க்கிற மாதிரி இருக்குமா? நிறைய பேர் குறி சொல்லுகிறத பார்க்கிற மாதிரி வசனத்தை பார்க்கறாங்க. அப்படி பார்க்க கூடாது. முகமுகமாய் தேவனோய் பார்க்கிற ஒரு ஆளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அதே போல தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். நான் பிரசன்னத்தை குறித்தே நிறைய சொல்லிட்டு இருக்கேன். வசனத்திலும் பிரசங்கம், நம்ம பிரசன்னம், ஐக்கியத்திலும் பிரசன்னம், தேவனோடு கூட நாம் ஆராதிக்கிறதிலும் பிரசன்னம், இதெல்லாம் பிரசன்னத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அதே போல தேவனுடைய மகிமையை காணும். ஆராதனைக்கு எதற்கு போகிறோம்? ஆராதனைக்கு போகலன்னா பாஸ்டர் கேட்பாங்க, ஆராதனைக்கு போகணியா அப்படின்னு சொல்லி போன் பண்ணி கேட்பாங்க, இல்லாட்டி நேரடியா கேட்பாங்க. இல்ல, we need to have a desire. நமக்கு ஒரு தாகம் வேண்டும். நம்ம எல்லாருக்குள்ளயும் 2 விதமான ஆசைகள் இருக்கிறது. ஒண்ணு ஆவிக்குரியது, இன்னொன்னு மாம்சத்துக்குரியது. ஆவிக்குரிய ஒரு ஆசைகளும் இருக்கிறது, மாம்சத்துக்குரிய ஆசைகளும் இருக்கிறது. மாம்சத்துக்குரிய ஆசைகளை போஷிப்பது ரொம்ப எளிதானது, ஆவிக்குரிய ஆசைகளை போஷிப்பது கொஞ்சம் கஷ்டமானது. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கே மோசே ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஆமா, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அதே போல புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிலிப்பிய நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக ஒரு வசனம் சொல்வார். பிலிப்பியர் 3வது அதிகாரம், ஆமென், 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவரனுடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்து எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். டு நோ ஹிம் மோர், இயேசுவை இன்னும் அறிய வேண்டும். ஆமென். இயேசுவை இன்னும் அறியணும். வரங்களுக்காக, கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக
மாத்திரம் நான் பிடித்துக் கொள்ளுகிற ஒரு ஆளாக இல்லை. ஆண்டவர்கிட்ட வர்றது நல்லது. ஆண்டவர்கிட்ட வரும்போது அதெல்லாம் கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், வேலை இல்லையா வேலை கிடைக்கும், வாழ்க்கை துணை கிடைக்கலையா வாழ்க்கை துணை கிடைக்கும். ஆமேன். செழிப்பு இல்லை, கஷ்டத்துல இருக்கிறோம், தரித்திரம் இருக்கிறதா, கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்கும். இட்ஸ் a பார்ட் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷத்துக்கு அது ஒரு பகுதி. கண்டிப்பாக கர்த்தர் தேவையை சந்திக்கிறவர், சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். ஆனால் நம்மளுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியமான எதவா இருக்கணும்னு சொன்னா, அவரை இன்னும் அறியணும். ஐ வாண்ட் ஹிஸ் க்ளோரி. தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிற ஒரு ஆளாக நான் இருக்க வேண்டும். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த மே மாதம் 29வது நடந்த ஒரு கூடுகை வெறும் தற்காலிகமான ஒரு கூடுகை அல்ல. ஆமென். கர்த்தர் கல்வராயன் மலையிலிருந்து ஒரு பெரிய சேனையை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கல்வராயன் மலையிலிருந்து ஒரு சேனையை எழுப்பி கொண்டிருக்கிறார். தேசம் யுத்தத்தில் இருக்கலாம், தேசம் அடிமைத்தனத்தில் இருக்கலாம். ஆனால் மோசே, நீ பிறந்தது தேசத்தை விடுவிப்பதற்காக, நீ அழைக்கப்பட்டது தேசத்தை விடுவிப்பதற்காக. கர்த்தர் உன்னை அழைச்சது தேசத்தை விடுவிப்பதற்காக. ஏதோ மாமனாரின் நாடுகளை மேய்த்து கொண்டு இருப்பதற்காக அல்ல, உலகத்தின் பின்பதாக போவதற்காக அல்ல. உன்னை அழைச்சதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. கர்த்தர் உன்னை பார்த்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. மே 29 அந்த மீட்டிங் நடந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. திரும்பவும் உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஏன்னு சொன்னா, நீ இப்படியே இருக்க அழைக்கப்பட்டதல்ல. நீ என்ன நினைக்கிற, உன் வாழ்க்கை என்பது ஒரு சின்ன ஒரு பெட்டிக்குள்ளாக குறுகிவிடும் என்று நினைக்கிற, மத்தவங்க போட்டபடி இருந்து விடும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்ல, உன்னுடைய வாழ்க்கை ஜீவனுக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. மக்கள் மரணத்துக்குரியதை பேசினாலும் நீ பேசும்போது ஜீவன் உண்டாகும். ஆமென். மோசே, நீ தேவனுடைய மகிமை சுமந்து செல்கிறது அதுதான். when you are carrying the presence of God, தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லும் போது, பரிசுத்தம் உங்களுக்குள்ள காணப்படும் போது, ஆமென், நீங்க பேசும்போது நடக்கும். நீங்க நடக்கும். சுவிசேஷம் சொல்லுவதற்கு, இயேசுவை பற்றி பிரசங்கிப்பதற்கு ஒரு ஸ்டேஜ் அவசியம் இல்லை. இயேசுவை பற்றி பிரசங்கிப்பதற்கு தெருவுல பேசலாம். இயேசுவை பற்றி சொல்லவே வேண்டாம். ஆமா, பக்கத்துல ரோட்ல நடந்து போகும்போது, ஆமீன், ரோட்ல போகிற ஒரு ஆள்கிட்ட நீங்க தெரிஞ்ச பாதை கூட எங்க இருக்குன்னு ஒரு பாதை கேட்டீங்கன்னா, இல்லாட்டி டீ கடையில போய் இருக்கிறவர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா, நீங்கள் பேசும்போதே உங்களுக்குள் மகிமை இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும். பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் லைஃப். ஜனங்கள் ஒரு ஜீவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சோ அருமையான தம்பி தங்கச்சி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அர்ப்பணித்தது நல்லது, அழைப்பை பெற்றுக்கொண்டது நல்லது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நடக்கை இப்படியாக இருக்கிறது. ஹவு ஐ எம் வாக்கிங், நான் எப்படி நடக்கிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் நடக்க வேண்டிய, நான் நிறைய பாயிண்ட் வச்சிருந்தாலும் நான் எல்லாவற்றையும் சொல்லவில்லை. முக்கியமான ஒரு சில காரியங்கள், நான் தேவனுடைய பிரசன்னத்தை கனம் பண்ண வேண்டும். ஆமேன். நான் இந்த உலகத்தோடு உள்ள ஐக்கியம், ஆமேன், என்னுடைய அடையாளத்தை நான் விட வேண்டும். என்னுடைய ஐக்கியம் தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் இருக்க வேண்டும். மூணாவது, என்னுடைய பலவீனங்களில் எல்லாம் நான் கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள வேண்டும். என்னால இது முடியாது, என்னால இது பண்ண முடியல, எஸ் நான் திரும்ப விழுந்துட்டேன், பரவாயில்ல, கம் பேக். விழுந்துட்டியா, பரவாயில்ல, திரும்ப வா. பாவம் செஞ்சுட்டியா, பரவாயில்ல, திரும்ப வா. ஆண்டவர் இன்னும் ஒன்னு அழைக்கிறார், இன்னும் உனக்கு பலன் தருவார். இல்ல பாஸ்டர், அவங்க சொன்னாங்க நான் திரும்ப அந்த பாவத்தை செய்யவே இல்லை. எஸ், தட்ஸ் குட். 1-2 பேர் அப்படி செய்யவே இல்லை. நீ பாவத்தில் விழுந்துட்ட, பரவாயில்ல, திரும்ப வா. கர்த்தர் அழைக்கிறார். God is the God of chances. திரும்ப திரும்ப வாய்ப்புகளை கொடுக்கிறவர். இட்ஸ் நாட் a license to sin. பாவம் செய்வதற்கு அதுக்காண்டி எப்படினாலும் இருக்கிற அதை மிஞ்சின, அதான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கு யூடியூப்ல எல்லாம் அப்படிலாம் பேசுறவங்க இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. ஆமா, நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, கர்த்தர் ஒன்னு நேசிக்கிறவரா இருக்கிறார். அப்படில கர்த்தர் ஒன்னு நேசிக்கிறார், அது உண்மைதான். ஆனா அதற்குரிய கனி உள்ள வாழ்க்கை வேணும். திரும்ப வா, கம் பேக், கம் பேக், கம் க்ளோசர் டு மீ. என்னோடு கூட நீ நெருங்கி வா. கீழ்ப்படிதல் என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஆமென். அப்போ நம்மளுடைய பலவீனங்களிலே கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். பலவீனங்களில் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும். ஆண்டவரை நான் உண்மை சார்ந்து கொள்ளுகிறேன். என்னுடைய ஐடென்டிட்டி எப்படிப்பட்ட ஐடென்டிட்டியா இருக்கிறது? என்னுடைய ட்ரெஸ்ஸிங் கோட். ஆமா, பாஸ்டரை பார்க்க போகும்போது, அண்ணனை பார்க்க போகும்போது, அக்காவை பார்க்க போகும்போது என் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குது? பாஸ்டர்மாவை பார்க்கும்போது என் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குது? வெளியே போன உடனே என் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கிறது? ஆமா, நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன்? மனிதர்களை பிரியப்படுத்த நடந்து கொள்ளுகிறேனா? சாக்கு போக்கு சொல்லுகிறேமா? பரிசுத்தத்திற்கு சாக்கு போக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 4வது, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். இட்ஸ் எ எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ். அனுதினமும் ஆண்டவரோடு நடக்க வேண்டும். அனுதினமும் நடத்தல் என்பது வசனத்தை தியானிப்பது, வசனத்தை படிப்பது. நான் இந்த வசனத்தை படிச்சு இதை நம்பணும். இதை நம்பும் போது என் வாழ்க்கையில பிஹேவியர் மாறும். பிஹேவியர் மாறும்போது
ஆமேன், நான் கர்த்தருக்குரிய ஒரு ஆளா மாறுவேன். என்னுடைய பிலீஃப் சிஸ்டம் மாறும்போது என்னுடைய பிஹேவியர் மாறும். என்னுடைய நடத்தை மாறும்போது வாட் ஐ பிலாங். வேதத்துல நாம் பார்க்கும்போது லோத்துவை குறித்து நாம் பார்க்கலாம். லோத்துவை குறித்து பார்க்கும்போது லோத்துவினுடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமினுடைய மேய்ப்பருக்கும் இடையே சண்டை வருகிறது, வாக்குவாதம் வருகிறது. அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறப்பா, நீ இங்க போனா நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லுகிறார், விட்டு கொடுக்கிறார். லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அவனுடைய கண்கள் செழிப்பை பார்த்தது. ஆமா, சோதம் குமாரா பக்கத்துல ரொம்ப செழிப்பான ஒரு காரியத்தை பார்த்த உடனே அங்க போவோன்னு பார்த்தான். சோ நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? வசனத்தை பார்க்கிறீர்களா? வசனத்தின் வழியாய் உலகத்தை பார்க்கிறீர்களா? வேர்ல்ட் வியூ, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க எதை பார்க்குறீங்களோ அதுவாக நீங்க மாறுவீங்க. நீங்க அதை நம்புவீங்க. நீங்க அதை நம்பி உங்க வாழ்க்கை அப்படியாக மாறிடும். அதுக்கு அடுத்து அவன் பார்த்ததற்கு பின்பதாக என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அங்க போய் ஜனங்களோடு கூட, நீங்க நான் திரும்பவும் சங்கீதம் 1வது அதிகாரத்தில் உள்ளதை சொல்கிறேன். நீங்க இதை அங்க ஆதியாகமத்துல பார்க்கும்போது அவன் சோதம் குமாராவில அங்கே பட்டணத்து மூப்பரோட வாசலில் உட்கார்ந்து இருந்தான். He was sitting with them, he was discussing. அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தான். 3வது அவர்களை போல மாறி போனான். நீங்க யார் கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க? எதை பார்க்கிறீர்கள்? எதை பேசுகிறீர்கள்? பரிசுத்தம் என்பது சிந்தையிலும் பேச்சிலும் நடத்தையிலும் எல்லா நிலையிலும் இருக்க வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் எதை பேசுகிறேனோ அதுவாக நான் மாறி போவேன். வசனத்தை பேசினா வசனமா மாறுவேன், இல்ல உலகத்தை பேசினா உலகமா மாறுவேன். நான் எதை பார்க்கிறேன்? How much time we are spending time with God? தேவனோடு கூட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? மொபைலோடு கூட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? ஆமென். சோசியல் மீடியா, சமூக ஊடகங்கள்ல எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? டிவியில எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? நம்ம ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்க பழகும். ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்க பழகும். கேட்கறதுக்கு நல்ல இனிமையான நிறைய விஷயங்கள் இருக்கிறது, உண்மைதான். ஆனா அதை விட கர்த்தருடைய வசனத்தை தியானித்து பழகும். So it is a everyday experience. ஆமென். 5வது, desire for God's glory. பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை வாஞ்சிக்க வேண்டும். வெறும் வரங்களை, கிருபைகளை, ஆசீர்வாதத்தை அல்ல. நான் இன்னும் உங்க கூட வரணும் ஆண்டவரே. ஐ வாண்ட் டு நோ யூ மோர். உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. நான் ஒரு காலத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், இப்போ தூரமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னா இந்த ராத்திரி வேளையில நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் திரும்பவும் வார ஆண்டவரே. எஸ், நான் விழுந்துட்டேன், நான் ஒரு சில தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, தூரமா போயிட்டேன். பட் இன்னைக்கு நான் திரும்பவும் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உங்க மகிமை எனக்கு வேணும் ஆண்டவரே. அன்பான தம்பி, தங்கச்சி, உலகம் நம்மளுடைய பின்னணியத்தை பார்த்து நம்மை நேசிக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படி பார்க்கிறவர் அல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், அங்கே சமாரிய ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். சமாரியர்கள் யூதர்களுக்கு அருவருப்பானவர்கள். யூதர்கள் சமாரியர்கள் இருக்கிற அந்த ஊர் வழியா கடந்து போக மாட்டாங்க, சமாரியா வழியா கடந்து போக மாட்டாங்க. பெண்களோடு கூட அன்றைக்கு அந்த யூத ரபிக்கள் பேசுவதே இல்லை. பெண்களை ஒரு பொருட்டாக எண்ணவுமே இல்லை. ஆனா அவர்கள் மத்தியில தான் அந்த சமாரிய ஸ்திரியை தான் ஆண்டவர் தேடி போனார். He was waiting. நீங்க அந்த 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அவர் உட்கார்ந்து இருந்தார். சமாரிய ஸ்திரியினுடைய வாழ்க்கை என்ன? உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. வெரி இம்மாரல் லைஃப் ஸ்டைல். ஆனா அவளை ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணவே இல்லை. அதுல ரொம்ப நடந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் ஜட்ஜ் பண்ணல, ஆனால் ஆண்டவரை பார்த்த பின்பதாக அவளுடைய வாழ்க்கை மாறினது. உங்க வாழ்க்கை மாறி இருக்குதா? நம்ம வாழ்க்கை மாறி இருக்குதா? தம்பி, தங்கச்சி, உங்க வாழ்க்கை மாறி இருக்குதா? எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது? ஆமீன். அவள் குடத்தை கொண்டு வந்தால், தண்ணி படிக்க வந்தா, அதை வச்சுட்டு திரும்ப அவ குடத்தை வச்சுட்டு அவன் மட்டும் போயிட்டு வருவா. எந்த ஜனங்களை பார்க்க கூடாது என்று நினைத்தாலோ அதே ஜனங்களிடம் போய் இயேசுவை பற்றி சொன்னார். அப்ப உங்களை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை சும்மா அழைக்கல. காட்ஸ் கால் இஸ் யூனிக். அது உங்களுக்கானது. ஆமா, நீங்க படுகிற பிரயாசங்கள் எல்லாம் விருது கிடையாது. ஐயோ, கல்லுல நார் உரிச்ச மாதிரி இருக்குது, எவ்வளவு தோண்டினாலும் தண்ணீரே இல்லை, வறட்சி இருக்கிறது. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆமா, தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை கத்த தருவார். அவன் தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை கத்த தருவார். உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ அதை செய்வார். அருமையான தம்பி, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தங்கச்சி, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அதற்காக நடத்துவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும்.
ஆமா, நிறைய கேள்விகள் இருக்கலாம். மோசைக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. துவக்கத்தில் கேள்விகள் இருந்தது. முடிவு வரையும் நிறைய கேள்வி கேட்டார் ஆண்டவர்கிட்ட. ஆமா, ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டார். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை நான் அழித்து விடுவேன்னு சொல்லும் போது கூட கேள்வி கேட்டார். ஆண்டவரே, இதுக்காக என்னை நடத்தி கொண்டு வந்தீர்? நீர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், நீர் மன்னிக்கிறவர் இல்லையா? ஆமா, நீங்க அந்த மோசையினுடைய கேள்விகள் எல்லாம் பார்க்கணும். தட் மச் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். கேள்விகள் எல்லாம் ஆண்டவரை குச்சப்படுத்துகிறவைகளாக அல்ல, தன்னுடைய சந்தேகத்தை தீர்க்கிறவைகளாக இருந்தது. நிறைய நேரம் கேள்விகள் ஆண்டவரை குச்சப்படுத்துறவர்களாக தான் முறுமுறுப்பு. ஆண்டவரை குச்சப்படுத்துறத கேள்வி கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா கிளாரிஃபை பண்ண கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, நான் விழுந்துடுறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த பலவீனம் இருக்கிறது ஆண்டவரே, ஆண்டவரே நான் இந்த பாவத்துல மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே உதவ முடியல ஆண்டவரே, ஆண்டவரே இந்த விஷயத்துல எனக்கு யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் வருத்தப்படுவதற்கு எதுவுமே இல்லை. நான் என்னுடைய ஹை ஸ்கூல் படிக்கும் போது என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் இன்றைக்கு வரைக்கும் ரிக்ரெட் பண்ணல. நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது, இன்றைக்கும் நிறைய கேள்விகள் இருக்கிறது எனக்கு. ஐ ஹவ் சோ மெனி கொஸ்டின்ஸ். ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், கடந்த காலங்களிலே என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னவர் நிகழ்காலத்திலும் எனக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார், எதிர்காலத்திலும் எனக்கு பதில் தருவார். ஆமென். உங்க வாழ்க்கையிலும் கேள்விக்குரிய இவைகள் எல்லாம் இருக்கிறதோ, இதை எப்படி செய்ய போகிறேன், இதை எப்படி பண்ண போறேன், ஆண்டவர் புதிய வாசல்களை திறப்பார். எதெல்லாம் திஸ் இஸ் எ ப்ராஃபசி, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சவாலா இருக்கிறதோ அவைகள் எல்லாம் புதிய திறவுகோள்களாய் மாறும். ஆமென். What are the things which is standing before you as challenges? God is making them as new ways. புதிய வாசல்களாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நம்ம எல்லாரும் இருந்த இடத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாம். நான் நிறைய காரியங்களை பேசி இருக்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இருந்த இடத்துல கண்களை மூடி, ஜஸ்ட் டிவி பார்க்கிற ஒரு ஆளா இல்ல. ஆமென். இருக்கிற இடத்துல கண்கள் மூடி, ஆண்டவர் உங்ககிட்ட பேசினதை நீங்க அமைதியாக மௌனமா இல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என்கிட்ட நீங்க பேசியிருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இந்த இடத்துல மாறணும். நீங்க சத்தமா எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனா வாயிலிருந்து அறிக்கை வரட்டும். ஆண்டவரே, நான் இந்த இடத்துல மாறணும், என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை அழைத்த கர்த்தர் நீர் ஆண்டவரே, என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளம் நீர் ஆண்டவரே, என்னுடைய அடையாளம் கிறிஸ்து, என்னுடைய அடையாளம் இந்த உலகம் இல்ல, தேவனுடைய பிரசன்னம். ஆராதிப்பதற்கு சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன், வசனத்தை தியானிப்பதற்கு சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன், பரிசுத்தமாக இருப்பதற்கு சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். ஆண்டவரை, என்னுடைய குறைவுகளில் எல்லாம் உண்மை சார்ந்து கொள்வேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை விழுந்து போன நிலையில நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை நான் திரும்ப வருகிறேன், நான் திரும்ப வருகிறேன். இல்ல நான் ஆண்டவரோடு நடந்து கொண்டு இருக்கிறேன், ஆனா அடுத்த நிலைக்கு போகணும்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவருடைய மகிமை எனக்கு வேணும். ஐ வாண்ட் டு நோ யூ மோர். உண்மை இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னும் உண்மை எனக்கு அறியணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேட்போம். இருந்த இடத்துல கண்களை மூடினவர்களாக சத்தத்தை உயர்த்தி, அன்பு தம்பி தங்கச்சி, அல்லேலூயா, எங்க இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்வீராக, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, மோசே மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு குழந்தை, ஆனால் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட அநேகரை விடுவிக்கிறவனாக மாறினானே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில பிசாசு எவைகள் எல்லாம் திட்டம் பண்ணி இருந்தானோ அவைகளை எல்லாம் உடைக்கிற ஒரு நபராக நான் மாறட்டும். என் வாழ்க்கையை உடைக்கிற ஒரு ஆளாக மட்டும் இல்ல, என்னை சுற்றி இருக்கிறவர்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம், ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தருக்கு நான் ஆதாயப்படுத்தணும். என்ன நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. மோசே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் என்னவென்று சொன்னால், நீ ஆடுகளை, ஆமென், எத்ரோவின் ஆடுகளை, உன் மாமனாரின் ஆடுகளை மேய்ப்பதற்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக. ஆமென். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு என்பது ஒரு சின்ன அழைப்பு அல்ல, ஒரு பெரிய திரள் கூட்டத்தை கர்த்தர் உங்களை கொண்டு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு பெரிய சேனைக்குள்ள இருக்கிறீங்க. யூ ஆர் இன் a big army of God. தேவனுடைய சேனைக்குள்ள இருக்கிறீங்க, கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இருந்த இடத்துல கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி ஹalleluya, hallelujah, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தை உங்க இருதயத்துல போடுகிறாரோ, நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க விரும்புறீங்களோ கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஹalleluya. அவர் தூரத்திற்கு மாத்திரமல்ல, சமீபத்திற்கு மாத்திரமல்ல, எல்லா இடத்துக்கும் அவர் தான் கர்த்தராய் இருக்கிறார். அவர் எல்லா இடத்துக்கும் கர்த்தர். He is a God of the universe. He is omnipresent. அவர் சர்வன், வியாபியாக இருக்கிறார். ஹalleluya. நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓரே மாகசதே லேகே சிதி லிகுஷியாதனா ஹசடா ரேகே மாதுலா ஹசிட்டியாதனா. ஹalleluya. எந்த இடத்துல எந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியலையோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சீக்ரெட்ஸ் என்ன, ஆண்டவரே அந்தரங்க பாவத்துல நான் இருக்கிறேன், ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்தி
பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்ன கரத்தில் தருகிறேன், எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. அநேகம் தடவை விழுந்து விழுந்து எழுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. என்னோட சுற்றி இருக்கிற சூழல் அப்படி இருக்கிற நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு புரிந்து கொண்டேன், சூழல் அல்ல, என்னோடு கூட இயேசு இருக்கிறார் என்கிறதை அறிந்து நான் நடக்க எனக்கு கிருபை தாங்க. கேளுங்க 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 கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் தியானிக்காம இருந்த நாட்களை மன்னிங்க ஆண்டவரே. சபை கூடி வரதுல அசட்டை பண்ணி இருந்ததை மன்னிங்க ஆண்டவரே. இன்னுமே ஆராதிக்க உதவி செய்யுங்க, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள உதவி செய்யுங்க லார்ட். ஆண்டவரே அப்பா, எக்ஸ்கியூஸ் சாக்கு போக்கு சொல்வதற்கு பதிலாக ஆண்டவரே தேவனை தேடுவதற்கு வழிகளை தேட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, ஞானம் தாங்க ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ ரிமிகா தூலு மூக சிட்டி யோடு நோதி நீ ஹஸ்ஸகால மோகதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பார்வோனோடு கூட மோசே சொன்ன காரியம், என் ஜனங்களை ஆமென் அனுப்பிவிடு, அவர்கள் ஆராதிக்கும்படியாய் அனுப்பிவிடு. எந்த இடங்களில பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ அந்த இடங்களிலே ஆமென் நாம் பாவத்தை அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்மை விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை ஆமென் அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா அநியாயங்களையும் ஆமென் மன்னித்து சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதை மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு இந்த இடத்துல விடுதலை தாங்க. அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அந்த இடத்துல விடுதலை தருகிறார். அறிக்கை செய்து விட்டுப்படும் போது கர்த்தர் பரிசுத்தமாய் வாழ கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன தருகிறேன், என்ன தருகிறேன், என்ன தருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு உங்களுடைய கிருபை வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய இந்த இடத்துல உங்களுடைய கிருபை வேணும் ஆண்டவரே. அப்ப இந்த இடத்துல நான் யாருக்குன்னு விழுந்து போயிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆமென் நீங்கள் பரிசுத்தமா இருப்பீங்கன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் இயேசுவை போல மாறணும் ஆண்டவரே. உம்முடைய முகம் சாயல் என்னுடைய முகத்துல பிரதிபலிக்கணும் ஆண்டவரே. அதற்காக உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நீங்க அருமையான தம்பி தங்கச்சி, ஆமென் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடங்களில ஆமென் நான் மீண்டுமாய் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, என்னுடைய அடையாளம், என்னுடைய ட்ரெஸ்ஸிங் இவைகள் எல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறதாக, இயேசுவை பிரதிபலிக்கிறதா இருக்கும். என்னுடைய சிந்தனை வசனத்தை தியானிக்கிறதா இருக்கும். ஆமென். நான் திரும்ப ஆண்டவரோடு நெருங்கி சேர, இயேசுவோடு கூட நெருங்கி நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். இன்னும் ஆண்டவர் கூட நெருங்கி சேரணும்னு சொல்லி விரும்புகிறவர்கள் இருக்கிற இடங்களில உங்களுடைய வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்க. ரேஸ் யுவர் ரைட் ஹேண்ட். வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்க. நான் ஜெபிக்கிறேன். ஆமென். இருக்கிற இடங்களில வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் கையை உயர்த்துகிற ஆண்டவரே, இன்னும் மோடு நெருங்கி சேர உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஐ நீட் டு ஹேவ் எ கனெக்ஷன். என் கை காலில் இருக்கிற பாதரட்சைகளை கலச்சி போட்டு ஆண்டவரே நீர் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷனை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு ஐக்கியத்தை தாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமாக அன்பு தம்பி தங்கச்சி ஆண்டவரே, அன்பு சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி உமோடு நெருங்கி சேர வேண்டும் ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்பி ஒப்பு கொடுக்கிறார்களோ, தேவனுடைய பரிசுத்தம் அவர்கள் மேல உண்டா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த உலகத்தோடு ஒத்து போகாத ஆண்டவரே, உமக்கென்று தனித்து நிற்கிற எலும்பி பிரகாசிக்கிற ஒரு பெரிய ஆண்டவரே வெளிச்சங்களாக இந்த பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே. அவர்கள் இருக்கிற இடங்களிலே கலங்கரை விளக்குகளாய் மாற்றுவீராக. அவர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ, ஒருவேளை அவர்களுடைய வீடுகளை விட்டு தூரமாக இருக்கலாம் ஆண்டவரே, உண்மை ஆராதிப்பதற்கு வழிவாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலைகளிலோ அவர்கள் இருக்கிற இடங்களில் உமோடு ஐக்கியப்பட்டிருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறார் ஆண்டவரே. தேவ கிருபை உண்டாய் இருப்பதாக. ஓ பார்வோனுடைய அரண்மனையும் கூட மோசேயை கலங்கப்படுத்த முடியவில்லை ஆண்டவரே. அதே போல உடைய பிள்ளைகளை இந்த உலகத்தினே ஆண்டவரே அநித்தியமான ஆண்டவரே சந்தோஷங்கள் ஒரு நாளும் கலங்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜீவனுக்கென்று நீர் அவர்களை அழைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் ஜீவன் உண்டா இருக்கட்டும், இவர்கள் பேசுகிற இடங்களிலே ஜீவன் உண்டா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்கள் மூலமாய் அநேகர் இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள தொடப்பட ஆண்டவரே இயேசுவினுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இவர்கள் மூலமாய் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இவர்கள் மூலமாய் பரிசுத்தம் காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எண்ணத்தை சுமந்து சென்றான் சொல்லி தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஆண்டவரே கெட்ட வார்த்தைகளுக்கு வாயிலில் இருந்து இவர்கள் நீக்கி போடுவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர விக்கிரக ஆராதனைக்குரிய காரியங்களில் இருந்து கர்த்தர் இவர்களை விளக்குவீராக ஆண்டவரே. வேசித்தனம் விபச்சாரத்திற்கு இவர்கள் விலகி ஓட
கர்த்தர் கிருபை தருவீராக. என்னென்ன ரகசியமான காரியங்கள் நான் இதுல ஈடுபட்டு இருக்கிற பாவத்துல விழுந்துட்டேன்னு ஒப்பு கொடுத்தாங்களோ அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் விடுவிப்பீராக, விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். இன்னும் இயேசுவோடு நெருங்கி சேர ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்வீராக, பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே யாரெல்லாம் எதிர்கால பயத்தோடு எதிர்காலத்தை குறித்த கேள்விகளோடு கூட இருக்கிறார்களோ, என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இவைகள், ஆனா என் வாழ்க்கையில பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுகிறதில்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகிறதில்லை என்று வாக்கு பண்ணினீரே, அந்த வாக்கை திரும்ப அவர்களுக்கு நினைப்பூட்டுவீராக. மோசே நீ தனித்து இல்லை, பார்வோன் உனக்கு எதிராக நின்றாலும் ஜனங்கள் எதிராக நின்றாலும் நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினது போல உம்முடைய பிள்ளைகளை நீர் தைரியப்படுத்தும். அவர்கள் தனித்து இல்லை ஆண்டவரே, நான் மட்டும் என்று சொல்லி தனித்து இல்லை, நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஐக்கியத்திற்காக அந்த உறுதிப்பாடுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜீசஸ் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ்க்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இதுல ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக, அன்பு தம்பி தங்கச்சி ஒவ்வொரு பார்ட் வகிக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. அருமையான ஊழியக்காரர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு பெரிய சேனை எழும்பட்டும், ஒரு பெரிய சேனை எழும்பட்டும் ஆண்டவரே. அற்பமான ஆரம்பம் போல தோன்றினாலும் கர்த்தர் நீர் வைத்திருக்கிற பெரிய திட்டங்களுக்காக தீர்மானங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை வெளிப்படட்டும். நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யுங்க, பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஃபர்ஸ்ட் அப்படியே பிளெஸிங் சொல்லிடுங்க. ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து நாத்துமாவை சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக.